பல பிஸ்னஸில் இருந்துட்டு சினிமா என்பது அவருடைய மூலதனமாக ஒரு தொழிலாகவே கிடையாது. அவருடைய இலக்குகள் வேறு, பிஸ்னஸ் வேறு. ஆனால் சினிமா ஒரு பேஷனாக வந்து அந்த சினிமாவில் நல்ல நல்ல திரைப்படங்களை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு ஆசையில் அவர் எடுத்த ஒவ்வொரு படங்களுமே நல்ல வெற்றிகளை குவிச்சு ஒரு சிறந்த தயாரிப்பாளராக தமிழ் சினிமாவில் எல்லோரும் பார்த்து வியந்ததும் பாராட்டினதும் பார்த்திங்கன்னா திரு டெல்லி பாபு அவர்கள். அவருடைய அந்த சக்ஸஸை பார்க்கும்போதே நான் ரொம்ப பெருமைப்படுவேன். அவருடைய செலெக்ஷன் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் புது புது தயாரிப்பாளர்கள் ஜெயிக்கும் போது தான் மீண்டும் பல தயாரிப்பாளர்கள் வர முடியும் அப்படின்னு நினைப்பேன். அப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பாளர் திடீர்னு ஒரு 3 மாத காலம், எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம், 3 மாத காலம் திடீர்னு அவர் வந்து அவுட் ஆஃப் டச், அவுட் ஆஃப் கான்டாக்ட். நாங்கள் ரீச் பண்ண முடியல. அவர் குறிப்பிட்ட சில பேருக்கு மட்டும் மெசேஜ் பண்ணிவிட்டு எல்லா இண்டஸ்ட்ரி நிகழ்வுகளையும் வந்து ரெகுலராக பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒரு மனிதர். பர்டிகுலராக ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஒரு ஈசி மெம்பராக, ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷனில் ஒரு ஆக்டிவான மெம்பராகவும் ஈசி மெம்பராகவும் இருந்து பல கான்ட்ரிபியூஷனை கொடுத்துட்டு வந்த திரு டெல்லி பாபு அவர்கள் திடீர்னு ஒரு 3 மாதம் அவருடைய உடல்நிலை திடீர்னு தீவிரமாகி அண்ட் ஒரு நாள் அவர் மறைஞ்சிட்டார்னு காலையில் எனக்கு ஃபஸ்ட்டு மெசேஜ் நான் 3 மணிக்கு நான் துரை அவர்கள் அனுப்பிச்ச மெசேஜ் பார்க்கும்போது உடனே ஷாக்கில் நான் எழுந்தேன். அப்போதுலேருந்து நான் தூங்கவே இல்லை. நான் கால் பண்ணி துரைக்கிட்ட பேசினேன். என்னால் நம்ப முடியல எப்படி இது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அப்போத்துலேருந்து அந்த ஒரு ஷாக்லேயே இந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் இருக்கும். அவருக்காக இந்த நினைவஞ்சலி ஈவெண்ட் நம்ம நடத்துறதுல ரொம்ப என்னென்னா இத்தனை பேர் நீங்கள் வந்திருக்கீங்க, அவரோட பயணித்தவங்க. கண்டிப்பாக அவருடைய சக்ஸஸை நினைக்கும் போது பெருமையாக இருக்குது. இவ்வளோ பேர் வந்து அவரோட இந்த நினைவஞ்சலி செலுத்தணும் நீங்கள் வந்ததே மிகவும் பெருமையாக இருக்குது. அவருடைய படங்கள் மூலமாகவும் அவருடைய ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி இன்றைக்கி வந்து அந்த தொடர்ந்து இந்த ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரியை நடத்துறதுக்கு அவருடைய சந்ததியாக, அவருடைய வாரிசாக நம்மளுக்கு தேவ் விட்டு இருக்காரு. தேவும் கோ ப்ரொடியூசராக துரை அவர்களும் சேர்ந்து ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி மூலமாக தொடர்ந்து நல்ல சிறந்த படங்களை கொடுப்பாங்கிற நம்பிக்கையோடு நம்ம அவருக்கு இந்த நினைவஞ்சலி செலுத்த போகிறோம். முதல்ல இந்த நினைவஞ்சலி ஈவெண்ட்டில் திரு டெல்லி பாபு அவர்களுடைய அம்மா கோவிந்தம்மாள் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். அம்மா, நீங்கள் மேலைக்கு வந்து அவருடைய அந்த ஃபோட்டோவை நீங்கள் அன்வீல் பண்ணணும். சகோதரர் டெல்லி பாபுவுடைய நினைவஞ்சலியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். எனக்கு டெல்லி பாபு வந்து கடந்த ஒரு 7-8 வருஷம்லாம் தெரியும். என்னுடைய வீட்டில் அவங்க ஆஃபீஸ் வச்சுருக்காங்க. நான் சந்தித்த மிகச்சிறந்த மனிதர்களில் ஒரு 10 பேரை நான் வந்து மிகச்சிறந்த மனிதர்களால் என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து நினைவு கூற முடியும்னா அந்த 10 பேரில் ஒருத்தராக வந்து டெல்லி பாபு இருப்பார். சாதாரணமாக வந்து எனக்கு வந்து இப்போ விஜயகாந்த் சாரோட ஃபோட்டோ எப்போ பார்த்தாலும் எனக்கு கண்ணில் தண்ணி வரும். அது மாதிரி டெல்லி பாபுவோட ஃபோட்டோவை எப்போ பார்த்தாலும் ஃபோனில் பார்த்தாலும் எனக்கு தெரியாமல் என்னுடைய கண்கள் வந்து ஈரமாகும், பனிக்கும். அந்த வகையில் நீங்கள் ஒன்றும் ஒரு தடவை பாருங்கள். சில பேருக்கு தான் வந்து அதுபோல் ஒரு அமையும். அந்த சிரித்த முகத்தோட, ஒரு குழந்தைத்தனமான முகத்தோட, மிகச்சிறந்த பண்புகளோட. நான் எப்போது ஒரு தடவை தான் அவரை சந்திப்போம். அவர் காலையில் ஆஃபீஸ்க்கு வரும்போதோ இல்லை நைட் வீட்டுக்கு போகும்போதோ சந்திப்போம். எப்போது இந்த ஃபோட்டோவில் எப்படி இருக்காரோ அப்படியே தான் அவர் இருப்பார். எப்போவுமே அந்த முகத்தில் ஒரு புன்முறுவலோடு தான் இருப்பார். கடிந்து பேசாத, யாருக்கும் தீங்கு செய்யாத மிகச்சிறந்த மனிதராக நான் அவரை பார்த்துருக்கேன். அதுபோல் வந்து அந்த குவாலிட்டிஸ் கூட வந்து சரியாக திட்டமிடுதல், அனைவரோடும் சரியாக பழகுதல், யாரோட ரொம்ப க்ளோஸாகவும் இல்லாமல் இல்லை தூரமாக போயிடாமல் அந்த டிஸ்டன்ஸை மிகச்சரியாக. எனக்கு எப்படி அவர் மேலே ஒரு இதுன்னா, அவங்க ஒரு 8-9 வருஷமாக என்னோடய ஆஃபீஸில் இருக்காங்க, வீட்டில் இருக்காங்க. எவ்ரி மந்த்து 5ஆம் தேதி 10/10 வந்து என்னோடய ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வரும். ஒரு அமௌண்ட் இஸ் கிரெடிட்டட் டு ஒரு அக்கௌண்ட். இந்த 8 வருஷமும்
எவ்வளோ மழை பெஞ்சாலும் கொரோனா வந்தாலும் என்ன வந்தாலும் அந்த அமௌண்ட் மட்டும் வந்து அந்த 5ஆம் தேதி 10 பேங்க் ஆரம்பித்த உடனே என்னோடய ஃபோனுக்கு மெசேஜ் வந்து அந்த அளவுக்கு ஒரு மாதம் கூட தவறாத எல்லா வகையிலுமே நான் சொல்கிறேன், எனக்கு மட்டும் இல்லை, எல்லா வகையிலுமே நம்ம அவருக்கு ஏதாவது புகழஞ்சலி செலுத்தணும், நினைவஞ்சலி செலுத்தணும்னா அவரோட குவாலிட்டிஸை நம்ம வந்து பின்பற்றினாவே நம்ம அவருக்கு செய்கிற பெரிய ஒரு மரியாதையாகவும் நினைவஞ்சலியாகவும் இருக்கும். அவரோட படங்கள் வந்து சில படங்கள் வந்து சரியாக போகலன்னா கூட, ஆனால் அந்த திரைப்படத்தில் ஒரு திரைப்படத்துக்கு என்ன இருக்குமோ அந்த தயாரிப்பாளராக மிகச்சிறந்த முறையில் அந்த திரைப்படத்தை உருவாக்கியிருப்பார். வெற்றி அடைந்த படங்களுக்கு என்ன நல்ல விஷயங்கள் இருக்கோ அதே போல் சில படங்கள் கமர்ஷியலாக வெற்றி திரைப்படமாக அந்த படம் வெற்றி அடைஞ்சிருக்கும், ஆனால் வெற்றி அடையாமல் போயிருக்கும். ஆனால் அந்த திரைப்படத்தில் வந்து என்னெல்லாம் இருக்கணுமோ மிகச்சரியான அளவில் அந்த திரைப்படம் இருந்திருக்கும். அந்த அளவுக்கு வந்து அந்த திரைப்படத்தை அவர் ஃபுல் டைம் ப்ரொடியூசர்ஸ் கூட இல்லை, வேறு நிறைய பிஸ்னஸில் இருக்கார். நான் கேட்பேன், இப்போ என்ன சார் எப்போ தடவை வரீங்கன்னு. இல்லை சார், நான் இந்த பிஸ்னஸில் இருக்கேன், என் சிஸ்டர் சொன்ன தான் நான் இது அவனுக்காக தான் இண்டஸ்ட்ரிக்கே வந்தேன் அப்படின்னு சொன்னார். பூர்ணேஷ்காக தான் நான் இண்டஸ்ட்ரிக்கே வந்தேன், அவன் தான் என்னோடய மகன் கூட அவன் தான் அப்படின்னு சொன்னார். அதனால் பூர்ணேஷ், நாங்கள் உங்களோட எப்பவும் துணை இருப்போம். நீங்கள் உங்கள் மாமாவோட இல்லை அப்பாவோட அந்த குவாலிட்டிஸை நீங்கள் ஒரு 50% நீங்கள் வந்து கேரி ஓவர் பண்ணினாவே உங்களோட வெற்றி மிகப்பெரிய வெற்றியாகும். அதுதான் நீங்கள் உங்கள் மாமாவுக்கு பண்ணுற நினைவஞ்சலியாக இருக்கும். எங்கள் எல்லாரையும் விட நீங்கள் அவரோட ஒழுக்கத்தையும் அவரோட அந்த பண்பாட்டையும் திட்டமிடுதலையும் மனிதர்களோட பழகிற தன்மையும் நீங்கள் வந்து அதை கேரி பண்ணிங்கன்னா தமிழ் சினிமாவில் மிக சிறந்த இடத்துக்கு நீங்கள் வருவீங்க. அவரோட கனவே நான் கேட்டேன், என்ன சார்னு. இல்லை புருணேஷ்னை ஒரு பெரிய ஹீரோ வைக்கணும் சார், அதுதான் அவரோட கனவு. நீங்கள் அந்த கனவு அவர் இல்லைன்னா கூட அந்த கனவை நிறைவேற்றி நீங்கள் ஒரு மிகச்சிறந்த இடத்தை உயரத்தை அடைஞ்சிங்கன்னா வானத்திலிருந்து அவர் வந்து உங்களை வாழ்த்திக்கிட்டே இருப்பார், சந்தோஷப்படுவார். நான் இல்லைன்னா கூட என்னோடய கனவு நிறைவேறுக்குங்கிறது அவர் சந்தோஷப்படுவார். அந்த அளவில் நீங்கள் உயரிய குணங்களோட ரொம்ப டெடிகேட்னா உங்கள் மாமா எப்படி இருந்தாரோ அப்படி இருக்கணும். உங்களுக்கு எந்த வகையான உதவி வேண்டுமானாலும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கோம். எல்லாருக்கும் வணக்கம். திலீப் பாபு சாருக்காக இந்த டைம் எடுத்து நீங்கள் எல்லாம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். லிலி சார், அவரை நாங்கள் மாமா தான், பட் நான் சாருன்னு கூப்பிட்டு பழகிடுச்சு. அவரை பற்றி சொல்லணுன்னா சொல்லிகிட்டே போகலாம். நீங்கள் ஒருத்தர் ஒரு மாதிரி பார்த்துருப்பீங்க. அவரை பல வருஷமாக க்ளோஸாக பார்க்குற சான்ஸ் எனக்கு ரொம்ப அதிகமாக கிடச்சிருக்கு. அவரை வந்து எல்லோரும் சொல்கிற மாதிரி நல்ல ப்ரொடியூசரு, அதெல்லாம் தாண்டி அவரை பர்சனாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மனுஷர். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் யாருக்குமே நான் பார்த்ததில்லை என்னோடய சரௌண்டிங்ஸில். அவருக்கு எல்லார்த்த விட லவ் பண்ணது அவரோட கம்பெனி, அவரோட வேலை. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அவரோட ஒரு கம்பெனி அவரோட ஒரு குழந்தை. அவர் இல்லாதது எங்களால் டைஜஸ்ட் பண்ணவே முடியலை. பட் அவர் எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டு போனாரோ, இத்தனை வருஷத்தில் எங்கே கற்றுக் கொடுத்துட்டு போனாரோ, எங்கள் கூட அவர் இருக்கதான் நினச்சி நாங்கள் அதை ஒன்றும் அவரை விட பெருசாக திங்க் பண்ண முடியாதாலும் அவர் சொல்லி கொடுத்த வழியில் நாங்கள் அதை இன்னும் பெருசாக எடுத்துகிட்டு போக அவரோட எல்லா வெஞ்சர்ஸும் அவர் எப்படி இருந்தால் எப்படி நடக்குமோ அதே மாதிரி நடக்கும். கட்டி தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி அழைப்பை ஏற்று வந்ததுக்கு நன்றி. இவர் சொன்ன மாதிரி தான் ரொம்ப வருஷ காலமாக அவர் கூடயே இருந்து, ஸோ உங்களுக்கு எளிமையாக சொல்லணுன்னா, இப்போது சபரிமலைக்கு போகும்போது இந்த பாதன்னு ஒன்று தரப்பாங்க, பெரிய பாதன்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பூஜாரிங்க வந்து ஃபஸ்ட்டு அந்த வழியை காமிச்சு எடுத்துன்னு போவாங்க. அந்த மாதிரி என் கூட இருந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு வழி காமிச்சு கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த வழியிலே எல்லோரும் ஃபாலோ பண்ணி அதை பின்தொடர்ந்து நம்ம பண்ணோன்றது என்னோட இது. நன்றி. எனக்கும் திலீப் பாபு சாருக்கும் எந்த விதமான நட்போ தொடர்போ எதுவுமே கிடையாது. ஒரு 2-3 மீட்டிங்கில் மீட் பண்ணியிருக்கோம். அவரோட ரொம்ப அந்த லட்சணமான முகம், இயல்பான சிரிப்பு, ரொம்ப யதார்த்தமாக பேசினார். என்னை யாருன்னு தெரியாது, ஒரு நடிகராக தான் அவருக்கு தெரியும். இந்த நடப்பு தயாரிப்பாளர் சங்க மீட்டிங்கில் மீட் பண்ணும்போது பேசினது தான். அவர் இறந்தாருங்கும்போது ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஒரு டிஸ்டர்ப் ஆச்சு. நம்மளுக்கு சில பேரை வந்து எதுக்கு பிடிக்கும்னு கூட தெரியாமல் பிடிக்கும். அந்த மாதிரி தான் எனக்கு இவர். சரி, அவர் மறைந்த அன்னைக்கு என்னால் இப்போ அட்டன் பண்ண முடியல, நான் இல்லை, வெளியூரில் இருந்தேன். ஸோ இது மாதிரி ஒரு நிகழ்வும் போது அவரை பற்றி இன்னும் கொஞ்சம் நிறைய தெரிஞ்சுக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இங்கே வந்தேன். ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் நல்லா இருந்தால் நிறைய பேர் நல்லா இருப்பாங்கங்கிறது என்னோட ரொம்ப அழுத்தமான எண்ணம். ஒரு குறுகிய காலத்தில் ரொம்ப அழகாக அற்புதமான படங்களை கொடுத்தாரு, வெற்றியும் பெற்றிருக்காரு.
இது ஒரு பெரிய விஷயம். அந்த அதிர்ஷ்டம் அவருக்கு இருந்தது. இப்படி அவருக்கு நிறைய இருக்குது. பட் எங்கேயோ அவரோட மறைவு என்னையும் கொஞ்சம் பாதிச்சிருக்கு. அது மேபி இஸ் பர்சனாலிட்டி, இல்லை நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண வந்து ஒரு 5-10 minutes, ஐ டோன்ட் நோ, வாட் எவர், இட் கனெக்டட் மீ வெல். ஐ ஃபீல் எக்ஸ்ட்ரீம்லி டிஸ்டர்பிங். ஏன்னா ரொம்ப சின்ன வயசில் ஒருத்தர் போகிறதுங்கிறது வந்து யாருக்குமே சங்கடம். அவங்க குடும்பத்துக்கு அது மிகப்பெரிய ஒரு சங்கடமாக இருக்கும். ஸோ அவர் வந்து என்ன செய்யலாங்கிறது வந்து நிறைய கோச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பேசின எல்லாரும் சொன்னீங்க. ஸோ யூ ஷுட் டேக் இட் அப் அண்ட் டேக் இட், மூவ் இட் ஃபார்வர்ட். எனக்கு ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா, நான் அதில் ஒரு கம்பெனி ஆர்டிஸ்ட் மாதிரி அவங்க பண்ண படங்களில் வந்து நிறையா படங்களுக்கு எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கு காரணம் டெல்லி பாபு சார் தான். அதே மாதிரி முண்டாசுப்பட்டி, மாநகரம், அதுக்கு பிறகு மரதநாயகம், இந்த மூணுமே வந்து கேரியரில், சினிமா கேரியரில் முக்கியமான படம். அந்த மரதநாயகம் அப்போ தான் வந்து சாரை முதல்ல பார்க்குறேன். அவ்வளோ ஒரு இயல்பாக, அதாவது வந்து அப்போ பார்த்தீங்கன்னா மரதநாயகத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நான்லாம் அப்கமிங். இது மரதநாயக கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். அதை நம்பி வந்து டைரக்டர் சொல்லும்போது அதை ஏற்றுக்கிட்ட மாமனிதர் இவர் தான். அதே மாதிரி வந்து நிறையா டைரக்டர்ஸை உருவாக்குனவர் இருந்துட்டு தான் இன்னும் நிறையா உருவாக்கியிருப்பார். ஒரு 1000 பேத்துக்கு வேலை கொடுத்துருப்பாரு. அது பூர்ண செய்வார்னு நம்புகிறேன். எனக்கு பேச வரல. ரொம்ப நன்றி சார். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ஜேபி சார் சொன்ன மாதிரி தான், சாராவது ஒரு 10 minutes மீட் பண்ணியிருக்கீங்க. எனக்கு சார் கூட சுத்தமாக ஒரு பழக்கமே கிடையாது. பட் சார் சொன்ன மாதிரியே இவர் மறைஞ்சிட்டாருன்றது ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காக இருந்தது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 டைரக்டர்ஸை உருவாக்கியிருக்காரு. அந்த 10 டைரக்டர்ஸ் மூலமாக எவ்வளோ ஆர்டிஸ்ட்டுங்க உருவாக்கியிருப்பாங்க. ஈவன் இன்க்ளூடிங் அசோக் கூட நாங்கள் ஓமை கடவுளை பண்ணும்போது அந்த சக்ஸஸ் மீட்டில் பார்த்துருக்கேன், ஹாய் கூட சொன்னதில்லை. இன்னும் இவருடைய இழப்பு வந்து எனக்கு ஒரு பெரிய பாதிப்பாகவே இருக்குது. மேலேருந்து அவர் இன்னும் அவங்க குடும்பத்தை நல்ல தைரியத்தோடையும் நல்ல ஸ்ட்ராங்காக வழி நடத்துவாருன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். நானும் அசோக்கும் ப்ரொடியூசராக பண்ண ஃபஸ்ட்டு படம் ஓமை கடவுளே. அதுக்கு ஒரு நாள் கதை கேட்டார். அடுத்த வாரமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சைன் பண்ணிட்டாரு. அடுத்த 90th டே ஷூட் போயிட்டோம். கரெக்டாக முடித்தார். ஓகே, கரெக்டாக சூப்பராக ரிலீஸ் பண்ணார் சக்தி சாரோட. ஸோ எங்களுக்கு வந்து ஒரு நல்ல கைடன்ஸ், எப்படியோ ஒரு படத்தை கரெக்டாக பிளான் பண்ணி கரெக்டாக மார்க்கெட்டிங் பண்ணி கரெக்டாக ரிலீஸ் பண்ணோன்னு. ஸோ பயங்கரமான கைடன்ஸாக இருந்தார். எனக்கு வந்து டெல்லி பாபு சார் நினைக்கும் போதே அவரோட ட்ரீம்ஸ்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு காலையில் இந்த நியூஸ் பார்த்தோன்னே அதான் நினச்சேன், எவ்வளோ ஆம்பிஷன்ஸ், எவ்வளோ ட்ரீம்ஸ் இப்படி டக்குன்னு இப்படி நடந்துச்சு. பட் அவர்கிட்டேருந்து சார் சொன்ன மாதிரி எப்படி ஒரு கரெக்டாக பிளான் பண்ணி எல்லாரையும் அரவணைச்சு ஒரு ப்ராஜெக்டை கரெக்டாக முடிக்கணும் அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் இனிமேல் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. தேங்க்யூ. Not a good occasion to start with, but again வளையம் ஃபங்க்ஷன் அப்போது நான் அவர் வந்து என்கிட்ட, சார் 16 படம் பண்ணிட்டோம் சார், 25 பண்ண போகிறோன்னாரு. சார் எப்போ 50th பர்த்டேன்னு சொன்னேன். வருது சார், நான் விச் எவர் இஸ் த ஃபர்ஸ்ட் வில் மேக் இட் பிக் சொன்னேன். பட் இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட், ரெண்டுமே நடக்கலை. வில் ஹேவ் டு ஜாயின் ஃபார் திஸ் அக்கேஷன். சார் சொன்ன மாதிரி ஜாப் செக்யூரிட்டின்றது சினிமாவில் ரொம்ப ரொம்ப ரேர். அது வந்து இங்கே எத்தனையோ டைரக்டர்ஸ், எத்தனை ஹீரோஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. இந்த கம்பெனிக்கு ஒரே ஒரு பிஆர்ஓன்றது மட்டுமே என்னோடய மிகப்பெரிய ப்ரௌட் மூமெண்ட்டாக எடுத்துகிட்ருக்கேன். எவ்ரி இயர்ஸ் கிரேட் வேல்யூ ஃபார் டைம், அதர்ஸ் டைம். ஒரு மீட்டிங் கூப்பிட்டாருன்னா ப்ரிசைஸாக 15 நிமிஷம் மீட்டிங் வாங்க சார்ன்னு சொன்னார்னா 14th minute சார் யூ ஆர் டன் சொல்லுவார். ஸோ வில் பி டெஃபினெட்லி மிஸ்ஸிங் ஹிம். பூர்ணேஷ், அலேஸ் தேவ், வி ஆர் ஆல்வேஸ் வித் யூ. ஸ்டே ஸ்ட்ராங், ஜஸ்ட் அ கால் அவே. தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கங்க. கூடியே இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னும் டெல்லி பாபு சார் ஒரு நல்ல ப்ரொடியூசர், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் சொன்னதில்
நானும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். பட் நான் அப்சர்வ் பண்ணதில் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஹியூமன் பீயிங்ஸுங்க. சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து போனால் போதும் அப்படின்னு பார்த்துட்டு போகிற விஷயங்கள் கூட அவர் விட மாட்டார். யாரையும் ஹர்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டார். ஒரு எக்ஸாம்பிள், மரகதநாணயம் காஸ்டிங் அப்போ ஒரு ஆக்டரை வந்து அப்ரோச் பண்ணோம், அதுக்கப்புறம் டெசிஷன் மாற்றணும், இல்லை வேணாம் வேற ஒருத்தவங்கிட்ட போகலான்னு சொல்லி டைரக்டர் எல்லாருமே மாற்றினோம். பட் அவர் மட்டும் இல்லை, அது அவங்க ஹர்ட் ஆவாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சார். எனக்கு புதுசாக இருந்துச்சு அது. எப்படி ஒரு ப்ரொடியூசர், அதுவும் புது ப்ரொடியூசர், ஒரு ஆக்டரோட அந்த எமோஷனை வந்து புரிஞ்சுக்கிட்டு ஹர்ட் ஆகிறன்னு சொல்லிட்டு அவ்வளோ யோசிக்கிறாரு. எனக்கு புதுசாக இருந்துச்சு அது. நானும் சரவணன் சாரும் பேசி, இல்லை சார் நாங்கள் போயிட்டு அப்பாலஜைஸ் பண்ணிட்டு வரோம்னு சொல்லிட்டு நாங்கள் ஆக்சுவலாக போய் அப்பாலஜைஸ் பண்ணிட்டு வந்தோம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன குவாலிட்டிஸ் வந்துட்டு இண்டஸ்ட்ரியில் வந்து கண்டிப்பாக மிஸ் ஆகுதுன்னு தான் சொல்லணும். அது அவர்கிட்ட இருந்துச்சு. ஹீஸ் அ ஸ்மார்ட் பிஸ்னஸ் மேன். ப்ளஸ் இந்த ஸ்மார்ட்னஸை வந்து ரொம்ப நல்ல விதத்தில் வந்து யூஸ் பண்ணியிருந்தார். ப்ரொஃபஷ்னலாக நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ஷார்ட் டைமில் ஆக்சிஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ப்ரொடக்ஷன் ஹவுஸஸை கொண்டு வந்து நிறுத்தினார். ஆனால் அதுக்கப்புறம் கூட டக்குன்னு பெரிய படங்கள் பண்ணலாம், பெரிய பட்ஜெட் படங்கள் பண்ணலான்னு சொல்லிட்டு போகாமல் அதே புது டைரக்டர்ஸ்க்கும் புது கதைகளுக்கும் அந்த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து தான் கடைசி வரைக்கும் அவர் இருந்துகிட்டு இருந்தார். 100% பெரிய லாஸ் இது. எஸ்பெஷலி ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கும் புது கான்டென்ட் கொண்டு வரவங்களுக்கும் ஆக்சிஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி எப்பயுமே வந்துட்டு ஒரு ஹோப்பாக தான் இருந்துச்சு. அந்த ஹோப் இன்னைக்கு இட் இஸ் 100% பெரிய லாஸுங்க. அவர் இன்னைக்கு இங்கே இல்லாட்டியும் ஐ திங்க் அவர் ப்ரொடியூஸ் பண்ண நல்ல படங்கள் வந்துட்டு வில் செலிப்ரேட் ஃபார் லைஃப். மிஸ் யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். கிட்ட நாங்கள் எல்லோரும் வந்து மரகதநாணயம் டைம்லேருந்து திலீப் பாபு சாரோட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் 8-9 இயர்ஸ் இப்போ. அண்ட் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் we have never come across a producer or a person who is so passionate about cinema. அவங்க வந்து ஒரு சினிமா பேக்ரவுண்ட்லேருந்து வரல. He has started Access Film Factory from the very start. ஸோ ஆதி சொன்ன மாதிரி இவ்வளோ ஒரு ஷார்ட் டைமில் டு கிவ் சச் பிக் சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம்ஸ் இஸ் அ வெரி பிக் திங். அண்ட் ஹி வாஸ் அ வெரி பேஷனட் மேன், பேஷனட் டு அ லெவல் வேர் அவங்க இந்த மாதம் ஆக்சுவலி இட்ஸ் குவைட் டிஸப்பாயிண்டிங் டு சே தட் இந்த மாதம் மரகதநாணயம் 2 ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுனாங்க. நாங்கள் எல்லோரும் அந்த லான்ச்சில் மீட் பண்ண வேண்டியது. பட் இட்ஸ் அ ட்ராஜடி தட் வி ஆர் மீட்டிங் திஸ் வே. Passionate to a level that almost 4-5 monthsலேருந்து அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது, அன்வெல்லாக இருக்கும்போது ஆதி அண்ட் சரவணன் சாரோட ரொம்ப க்ளோஸாக ட்ராவல் பண்ணாங்க. அந்த 4-5 monthஸில் ஹெல்த் நல்லா இல்லாத டைம்லேயும் அவங்க வந்து சினிமா பற்றியே பேசி, அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இது நடக்க வேண்டி போகுது அவங்க ஹெல்த்தோடுன்னு. அவங்க வந்து பூரிக்கிட்ட எல்லாமே முன்னாடியே செட் பண்ணி, நான் இல்லாத டைம்லேயும் என்னோட ப்ரொடக்ஷனில் இது நடக்கணும், அந்த மாதிரி ஒரு பிளானர், யூனோ, அந்த மாதிரி டெடிகேஷன் இருக்கிற ஒரு ப்ரொடியூசர். It's not just a loss for the industry. We have all lost a very good friend, a mentor, a brother, a guide, and I send out all my prayers to the family, and I hope his soul rests in peace. Om Shanti.